வணக்கம். தர்மம் என்பது வாழும் வழியும் வாரி வழங்கலும். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்ததுக்கு தான் தர்மம்ங்கிற டெபினிஷன். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அன்பை வாரி வழங்கல் வாழ்க்கையின் முறை. நாம அன்பை வாரி வழங்குவதை நிறுத்தி அவங்க கொடுக்கல நானும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பேட்டர்னை, இதே பேட்டர்ன்ல ரெண்டு பேரும் சிந்திக்கும் பொழுது அன்பு சாராத மற்ற காரணங்களுக்காக அவர்கள் பிரியாது இருக்கிறார்களே தவிர இணைந்து இருப்பதில்லை. அன்பு சாராத மற்ற காரணங்களுக்காக ஒரே வீட்டில் இருப்பது, ஆனா இணைந்து இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்தியன் டைவர்ஸ். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சார்ந்த கதை நித்திய தர்மம் இதற்கு என்ன தீர்வு வழங்கப் போகிறது? தொடர்ந்து காண்போம். நான் மனைவி சொல்லி எடுத்துக்கலங்க. என் பொண்ணு அம்மான்னு வந்து கூப்பிடாத அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த பசங்களை. எதனால நீங்க அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க? சந்தேக புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல நினைக்காதீங்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு சொல்றேன். இன்றைய நித்திய தர்மம் நிகழ்ச்சியில் ஜலகண்டன் பார்வதி தம்பதியினர் தங்கள் குடும்பம் சார்ந்த ஒரு சிக்கலுக்கு தீர்வை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் அழைக்கின்றேன். வாங்க, உட்காரு. நல்லா இருக்கு, உட்காரு. நல்லா இருக்கு, உட்காரு. உட்காருங்க, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? சாமி, அப்பா அம்மா இருக்கும் காலத்திலேயே தங்கச்சி கட்டி கொடுத்தாங்க. அப்போ எந்த பழக்கம் இல்ல சாமி. என் தங்கச்சியோட புருஷனுக்கு எந்த பழக்கம் இல்ல, கெட்ட பழக்கம். கொஞ்ச நாளா நல்லா வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து குடி போதைக்கு அடிமாயிட்டாரு. ஒண்ணு, அவர் உடம்புக்கும் சுகர் வந்துருக்கு. அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த அடிமைக்கு டெய்லி குடிச்சிட்டு என் தங்கச்சியை வந்து அடி போத இந்த மாதிரிலாம் இருக்கு. அது தாங்க முடியாத. எப்போ கல்யாணம் ஆச்சு? 23 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம். கல்யாணம் 23 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. இப்பதான் இருக்க ரொம்ப. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 பொட்ட பிள்ளைங்க சார். ஒண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு கட்டி மகளுக்கே கல்யாணம் ஆகிற வயசாயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயதாம்பரம். நிச்சயம் இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில அதனுடைய கொடுமைகளை தாங்க முடியாத அனந்தமி வீட்டுக்கு அங்கையோட புருஷன் பேசி பாத்தீங்களா? பேசி பார்த்தேங்க. சரி, அவருக்கு சுகரும் இருக்குன்றீங்க, குடிப்பழக்கம் இருக்குன்றீங்க. சுகர் இருந்து குடிப்பழக்கம் இருந்தா அந்த உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குமே. நான் மனைவி சொல்லி எடுத்துக்கலங்க. அது அந்த குடி போதைதான் டெய்லி நிச்சயதாம்பரத்துக்கு மனைவியை கூட்டிட்டு போல வீட்டுலதான் இருந்தாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்களா? தாயை கூப்பிடாம பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுங்க. நீங்களும் போல? நாங்களும் போல, தங்கச்சியே போல. தங்கச்சி போலனாலும் மொத்தத்துல நாங்க தாய் மாமன்ற முறையில எங்க பேரே இல்ல. அதுல அவர் குடிக்கிறாருன்னு சொல்றீங்க, மனைவி அடிக்கிறாரு. எக்ஸாக்டா என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க இந்த சூழ்நிலை? அவங்க வந்து 2 பேரும் ஒற்றுமையா வாழணும் தான் உங்ககிட்ட சந்தோஷம். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கோமலாவையும் அவங்க புருஷனை 2 பேரும் ஒத்துமையா சேர்த்து நல்லபடியா வாழ்ந்து குடும்பத்துல நல்லபடியா இருக்கணுங்க. எப்போ நம்ம ஒரு தாய் வீட்டுல வந்து இருந்தா தாய் வீட்டுக்கு தான் ஒரு இது. எப்ப கட்டி கொடுத்துட்டுமா பிள்ளைங்க அதுங்க பாட்டு நல்லா வாழதா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம். கல்யாணத்தை நல்லபடியா 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சு வைக்கணும். இப்போ 2 மகள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒண்ணு கல்யாணம். சூழ்நிலையா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க? சின்ன மக வந்து அவங்க அப்பாவோடவே இருக்கா சாமி. ரெண்டாவது மகள் வந்து அப்பா கூட தான் இருக்காங்க. அம்மாவை என்ன ஏதுன்னு கேக்குறதே கிடையாது. சின்ன மகளோட தான் அவர் போய் இருக்காரு. இது எங்களோட அண்ணன் தம்பி வீட்டுல தான் இருக்காங்க இவங்க.
சரி, அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்றது இல்லையா? அட்வைஸ் பண்றதுல அம்மாவே அது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஏன்பா இப்படி பேசுறீங்க செய்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. நீங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அந்த பொண்ணு. அப்படியா? முதல் மகள் இருக்காங்க, மருமகன் இருக்காரு. இப்ப அவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையை எப்படி அப்ரோச் பண்றாங்க? அவங்களும் எவ்வளவு கேக்குறாங்க, இவ்வளவு வயசாயிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு பேரம் பேத்தி எடுத்துட்டு இத மாதிரி இருக்கிறது சரியில்லை, நீங்க நல்லபடியா இருங்கோ, வந்து ஒரு வாரத்துக்கு முன்னோட சொல்லிட்டு போயிட்டு வாங்க வீட்டுக்கு, நீங்க நல்லபடியா இருங்கோ, சண்டை எல்லாம் இனிமேல் போட்டுக்காதீங்க, யாருன்னா பார்த்தா அசிங்கமா பேசுவாங்கோ, திட்டிட்டு போயிட்டான் பெரியமாருங்க. வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போறாரு? வேலைக்கெல்லாம் போறாரு. வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு. இவருடைய சின்ன தம்பி கூட வேலை செய்யும். சம்பாரிச்சா நான் குடிச்சு அழிச்சிடுறாரு. அம்மா வீட்டுல போய் தங்கிடுறாரு. மொத்தம் எங்க போய் தங்குறாரு? அம்மா வீட்டுல. அவங்க அம்மா வீட்டுல போய் தங்கிடுறாரு. அம்மா, பொண்ணு, அப்பா 3 பேர். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த கடன் பணத்துக்கு கடனை அடைக்க முடியாம சொந்த வீட்டையே வித்து கடனை அடைச்சு இப்படி எல்லாம் கூட பண்ணிருக்கிறாரு. மகள் போய் கல்யாணம் பண்ணிட்டு மருமகனோட வாழ்ந்து இந்த வயசுக்கு பிறகு மனைவியை வச்சுட்டு வாழ மாட்டேன்னு சொன்னா, இப்ப இதையே அவங்களுடைய மருமகன் சொன்னா என்ன பண்ணுவாரு? மருமகனே எவ்வளவு அறிவு தெளிவு பேசுறாங்க. ஆனாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது. எடுத்துக்க மாட்டாரு. அந்த மருமகன் என்ன சொல்றான் ஏது சொல்றான்றது அந்த இது எடுத்துக்க மாட்டாரு. இந்த சூழலில் உண்மையிலேயே இந்த சிக்கல், இதனால் ஏற்படும் துக்கம் அனைத்தையும் தன் வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டிருக்கும் இவருடைய தங்கை கோமலா அவர்களோடு பேசினாதான் சூழலுக்கான தீர்வை நாம் காண முடியும். இவருடைய தங்கை கோமலாவை சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இந்த மொத்த சூழ்நிலையிலும் துக்கத்தை தாங்கி வாழ்க்கையை நடத்த முடியாமல் தடுமாறுகின்ற கோமலா அவர்கள் நித்திய தர்மம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்குள் அழைக்கின்றேன். சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கல்யாண நாள்ல இருந்து மாமியார் வீட்டுல இருந்தேன். அங்க சொந்த வீட்டுல இருக்கல, அவங்க நிம்மதியா வச்சுன்னு இல்லை என்ன. நான் வந்து 23-4 வருஷம் ஆகுது நான் பொன்னேரி வந்து சேர்ந்துட்டேன். நான் பொண்ணு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், பேத்திருக்கா. இப்போ ஒரு பொண்ணு நிச்சயம் ஆயிருக்குது. எனக்கு கேட்காம எல்லாமே செஞ்சுருக்காங்க சாமி. என் 2 பசங்க பேசி 6 மாசம் ஆகுது. அம்மான்னு கூப்பிட்டு 2 பொண்ணுங்களும் 2 பொண்ணுங்களுமே உங்கள்ட்ட பேசுறது? பேசுறதே இல்ல. என்ன காரணம்? என்ன காரணமே தெரியல. பேசக்கூடாது பண்ணி வச்சிருக்காங்க பசங்களை. அது என்னதான் பேசுறதுன்னு தெரியல. என்ன மென்டல் ஆகுற மாதிரி பேசுறாங்க வீட்டுல. அது நான் கேட்டா அவரு கூப்பிட்டாரு, நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டி ஒரு புடிப்பா வந்து கூப்பிட்டு வந்து நிச்சயதாமத்துக்கு வான்னு கூப்பிட, அது மாதிரி ஒரு பட்டுமடை அது மாதிரி கூப்பிட்டு போன மாதிரி புதன்கிழமை தான் நடந்தது. அதே பொண்ணேல தான் இருக்க, தம்பி வீட்டுல தான் இருக்கேன் நான். நிச்சயதாம நோட்டீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு சாவாத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்க நோட்டீஸ். அப்ப சொன்னேன், எனக்கு கன்சில் பண்ணி நோட்டீஸ் எடுத்தியா? அப்ப நான் படாட்டி தேவையில்லையா நானு? அப்ப அவங்க தான் தேவையா அவனுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே வாய் தரல. வீடு வாசல் பார்க்க நீ வான்னு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன், இவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டு பிறகு நான் வரமாட்டேன். அப்ப அவங்க தான் தேவை, அவங்க கொண்டாட்டி நான் பண்ணிட்டேன்னு கேட்டேன் நான். கேட்டா அதுக்கும் அடிக்க வராரு. அது கேட்டா அவங்க வந்து கேட்காத அளவுக்கு இவரே மாடிக்கு என்னன்னு பேசுறாரு எல்லாமே. அது கேட்டா எதுவும் ஒரு தீர்வு கிடைக்காது. அவங்க வரணும், அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப கல்யாணம் நடத்துறது எங்க வீட்டுக்காரர் நடத்துறாரு இருந்து. அவங்கள வச்சுட்டே நடத்தின்னு வராரு. யார வச்சுட்டு? 2 தம்பி கொண்டாட்டிங்கள, நாத்தனாரு, அம்மாவே. என் பொண்ணு அம்மான்னு வந்து கூப்பிடாத அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த பசங்களை. உங்களுக்கு அவருக்கும் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சு? எங்க பிரச்சனை தான் இவர தொடர்பு இருக்குதா என்னன்னு ஒண்ணுமே புரியல சாமி. அங்கதான் உங்களுக்கும் அவருக்கும் கேப் ஆரம்பிச்சது. ஆமா, சண்டை வந்தது. பார்த்தா வாழ்க்கை தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா பசங்க எப்படி இருக்குதுன்ட்டு இதுதான் சாமி எனக்கு அவ்வளவு வேற ஒண்ணு இல்லை. 2 பேர் எதால வாழதுன்ட்டு பிரச்சனையில இருக்கிறேன் நானே. உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் இருக்கிறதுனால தான் இடைவெளி உருவாச்சு. ஆமா, அது அப்படியே அதிகமா பயங்கரமா ஒரு சண்டை வீட்டுல. நான் அது மாதிரிலாம் இல்ல. அவர்கிட்ட நேரா கேட்டுட்டீங்களா? கேட்ட அடிக்கிறதுக்கு வராது. அது நான் சத்தமா கேட்டா செல்லுல பிடிக்கிறாரு சாமி. அவரு புடிச்சு எதுவுமே அவங்க கிட்ட காட்டுறாரு. உங்க மேல அவங்களுக்கு எல்லாம் வெறுப்பு உருவாக்கு. ஆமா, உங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு உறவு இருக்கு அப்படின்றத உங்களால ஆணித்தரமா சொல்ல முடியுமா? ஆணித்தனமான நேர்ல நடக்குதுதான் சாமி நான் சொல்றேன். நானு இத்தனை வருஷமா நான் டவுட் பண்ணலையே நானு.
இப்பதான் டவுட் உண்டா. எவ்வளவு நாளா இப்ப கணவனோட சேர்ந்து இல்லாம தனியா இருக்கீங்க? நானு இதுக்கு முன்ன சண்டை போட்டு அக்கா வீட்டாண்ட போயிருந்தேன். ஒரு 2 மாசம் 3 மாசம் இருப்ப வந்துருவேன். இவர் கூட்டிட்டு வந்துடுற 4 பேர் இட்டுன்னு வந்து மதியம் பண்ணிட்டு வந்துருவாரு. அது மேல மேல திரும்பி பிரச்சனை ஆகும். சரி, உங்களுடைய 2 மகள்கள் இதுல தலையிட மாட்டேன்றாங்களா? எதுவுமே கேட்க மாட்டான். கேட்க கூடாது. அந்த பசங்க அங்க வச்சுருக்காங்க. பசங்களே என்னன்னு இன்னும் கூட என்ன வந்து அம்மானு கூப்பிடல சாமி. ஆனா அதுக்காக அவரு இன்னொரு உறவு இருக்குன்னு சந்தேகப்படுறது சரியானு எனக்கு தோணலையம்மா. உங்களுடைய சந்தேகத்துக்கு ஏதாவது உங்களால சாட்சியம் கொடுக்க முடியணும், இல்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியும் உங்களால. அந்த மாதிரி உங்களால சாலிடா கொடுக்க முடியுமா? உங்களுடைய சந்தேகத்தாலேயே கூட அவருக்கும் உங்களுக்கு நடுவில் இடைவெளி உருவாக ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? நேர்களே, இது நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு மேம்போக்கான சூழ்நிலை இல்ல. லேயர் பை லேயரா பல லேயர் இருக்கிற ஒரு சிக்கல். ஏன்னா அண்ணனோட பேசும்பொழுது குடிப்பழக்கம், தங்கையினுடைய கணவரின் குடிப்பழக்கம் பிரச்சனைன்னு சொன்னாரு. ஆனா சம்பந்தப்பட்டவங்களோட பேசும்பொழுது இல்ல அவருக்கு இன்னொரு உறவு இருக்குமோன்ற சந்தேகம், அதுதான் பிரச்சனை. பிரச்சனை வேறு கோணத்தை எடுக்கின்றது. உண்மையில் ஒருவர் சொல்வதால் மட்டுமே அதை உண்மைன்னு நாம் எடுத்துக்க முடியாது. பிரச்சனையின் ஆழத்தை பார்த்தோமானால் மட்டும்தான் தீர்வை நாம் காண முடியும். முடிச்சு எப்படி விழுந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை அவிழ்க்க முடியும். முடிச்சு எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து காண்போம்.